ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னப்பா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2023 ஓகேவா கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக இந்த கொஷின் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே கீழேருந்து கால்குலேஷன் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் நம்ம மேலேருந்து கால்குலேஷன் போடணும். கீழே கம்மியாக இருக்குது, மேலே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அங்கே போயிட்டு திணறக்கூடாது. ஏன்னா முன்னாடியே நம்ம எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? ஓகேப்பா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் மிஷினில் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 25 டிகிரி செட் பண்ணிங்க. 65 மைனஸ் பண்ணி இது எல்லாமே காமனாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சதான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஹெட்டிங் கால்குலேஷன் போடலாம். எல்லாமே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 42. சரியா? இப்போ 42 மைனஸ் 65. சரியா? 3 6 4 போயிடுச்சுன்னா 2 டிவைட் பை 2 போடுங்க. 1 2 2 மீதி 1 6 2 12. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 16 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இரிகேட்டட் ஏரியா இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கணும். சரியா? ஃபுல்லாகவே கேப்ஸில் அடிக்கணும். இது வந்து எங்களுக்கு மாடல் எக்ஸாம் வச்சாங்கப்பா. அதனால தான் இந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் முன்னாடி ஸ்பேஸ் விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இரிகேட்டட் ஏரியா இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கீழே லைன் போடுறீங்க. லைன் அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணணும்? ஒரு 2 லைன் ஸ்பேஸில் வந்து அடிக்கணும். சரியா? அடிச்சுட்டு இது எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னென்னா பாக்ஸ் கால்குலேஷன் தான். சரியா? இந்த பாக்ஸ் பாருங்கள், மேலெல்லாம் பெருசாக இருக்குது, கீழெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து கால்குலேஷன் போட்டோம்னா மேலேருந்து தான் கால்குலேஷன் வந்து போடணும். சரியா? இப்போ மேலே ரொம்ப பெருசாக இருக்கா? அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரியா? 20 இருக்கா? அப்போ நம்ம லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்? +1 வந்து பண்ணுவோம். அப்போ 21 போட்டுக்கோங்க. சரியா? 21 வரும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள், நெட் ஏரியா இரிகேட்டட்னு இருக்கா? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரியா? 18 கூட +2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். சரியா? 20ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணும்? இந்த 20யும் 21யும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 41ன்னு கிடைக்கும். இதை வச்சு தானே என்ன பண்ணுவோம்? 65ஆல் மைனஸ் பண்ணுவோம். 65 மைனஸ் 41 3 4 64 6ல் 2 போச்சுன்னா 2. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் வரும்? 24 ஸ்பேஸ். உண்மையில் இதை எடுத்து கூட்டி 65ஆல் மைனஸ் பண்ண அப்படின்னா இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ இங்கே போடணும். இங்கே எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஈஸி தான். மேலே கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ கீழே கண்டுபிடிக்கணும். இந்த 20 வந்து பிரிச்சுக்கோங்க. இங்கே 10 இங்கே 10 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது? 21 இருக்குது. சரியா? 21 இருக்குது. அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி வந்து 10 இங்கே வந்து 11ன்னு வச்சுக்கலாம். சரியா? முன்னாடி 10 இங்கே வந்து 11ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இதை வந்து பிரிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இங்கே எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்டர் பண்ணி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான கால்குலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் அடிக்கணும். சரியா? மேலே இருக்கிறத கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். இங்கே மேலே என்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20லேருந்து இங்கே 10 இங்கே 10 பிரிச்சுக்கணும். இந்த 21லேருந்து இங்கே 10 இங்கே 11 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் 21 வரும். 10 கூட்டினா 20 வரும். சரியா? இப்படி தான் வந்து பிரிச்சுக்கணும். இப்போ டிஸ்ட்ரிக் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கணுமா? பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. சரியா? 24 மைனஸ் 8. 24 8 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா? 14 8 போயிடுச்சுன்னா இங்கே வந்து 1 14 வந்து 8 போயிடுச்சுன்னா 6ன்னு வரும். சரியா? இது எப்படி பிரிக்கலாம்? 8 8 6. அப்போ முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் வந்து அடிக்கும். சரியா? முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக் வந்து அடிக்கும். இங்கே பாருங்கள், முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து அடிக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்ட்ரிக் வந்து சென்டராக அடிச்சிருக்கேன். இங்கேருந்து பார்க்கும்போது இதுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் சென்டராக எப்படி மேம் இது சென்டராக அடிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே ஈஸி தான். எப்பயும் சொன்ன மாதிரி தான். கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு லைனு, இது பாருங்கள், இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7. மொத்தமாக எத்தனை லைன் இருக்குது? 7 லைன் இருக்குது. அப்போ 7 மைனஸ் 1 போடுங்க. இங்கே எத்தனை இருக்குது? 1 தானே இருக்குது. இங்கே ஒரு லைன் தான் இருக்குது. டோட்டலாக 7 லைனு. இந்த பாக்ஸில் மட்டும் ஒரு லைன் இருக்குது. இப்போ 1ன்னு போடுங்க. 7 மைனஸ் 1 6. அப்போ 6 எப்படி பிரிக்கலாம்? 3 கூட்டினா தான் 6. அப்போ மிஷினை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு 1 2 3 விட்டுட்டு என்ன பண்ணணும்? இந்த டிஸ்ட்ரிக் வந்து அடிக்கணும். சரியா? அடுத்தது எப்பயும் போல் மிஷினை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நெட் ஏரியா இரிகேட்டட் வந்து அடிக்கணும். ஓகேவா? அடிக்கலாமா? இங்கே எத்தனைன்னு சொன்னோம்? நெட் ஏரியா இரிகேட்டடுக்கு
20ன்னு சொன்னோம் சரியா. இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சரியா. அப்போ 20 மைனஸ் 18 எவ்வளோ? 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிடிக்கலாம்? முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பாருங்கள், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து அடிச்சிருக்கேன் சரியா. நெட் எரிகேட்டட் ஏரியா வந்து அடிச்சிருக்கேன் சரியா. அடுத்தது கிராஸ் ஏரியா அவைலபிள் வந்து அடிக்கணுமா, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இருக்கும். அப்போ 21 மைனஸ் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 20 இருக்கும். அப்போ 21 மைனஸ் 20 என்ன கிடைக்கும்? நமக்கு 1 கிடைக்கும். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இது வந்து அடிக்கணும். அடுத்தது ஃபார் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி அடிக்கணும். 21 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓகேவா. இப்போ 21 மைனஸ் 15 எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ 11 11ல் 5 போயிடுச்சுன்னா 6. அப்போ முன்னாடி 3 பின்னாடி 3 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து அடிச்சிடுவீங்க ஓகேவா. இந்த இயர் வந்து சென்டர் பண்ணி அடிக்கணும். 1 2 3 4 ஓகேவா. 10ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 மைனஸ் 4 10ல் 4 போயிடுச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். 10 மைனஸ் 4 போடுங்க, எங்கே போடுறதுன்னு தெரில வர. 10 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 6 எப்படி பிரிக்கலாம்? 3 பிரிக்கலாம். அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸ் பின்னாடி 3 ஸ்பேஸ் ஓகேவா. அதே மாதிரி 2004 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 7ன்னு இருக்கா. அப்போ 10 மைனஸ் 7 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். 3 எப்படி பிரிக்கலாம்? 2,1 பிரிக்கலாம். ஏன்னா 2 1 கூட்டினா தானே 3ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி வந்து 1 ஓகேவா. புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் இந்த ஏரியும் வந்து கால்குலேட் பண்ணி போடணும். 1 2 3 4 சரியா 4. அப்போ 10 மைனஸ் 4 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். 6 வந்து 3,3ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி 3 பின்னாடி 3 அதே மாதிரி தான் இதுக்கும் 10 மைனஸ் 7 3ன்னு கிடைக்கும். முன்னாடி 2 பின்னாடி 1 இது ஃபுல்லாக கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். அப்போ 10 மைனஸ் 7 இந்த பாக்ஸ்க்கான வேல்யூனா 10. அப்போ 10 மைனஸ் 7 ஈக்குவல் டு 3. 3 வந்து 2 1 கூட்டினா தான் நமக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இது பாருங்கள். 1 2 3 4 இது எல்லாத்தையும் கூட்டினா 4. அப்போ இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ்க்கான வேல்யூனா 10. அப்போ 10ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 6 வந்து நம்ம 3 3 கூட்டினா தான் 6. அப்போ முன்னாடி 3 ஸ்பேஸு பின்னாடி 3 ஸ்பேஸு இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 சரியா 7. இப்போ 10ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். 3 எப்படி பிரிக்கலாம்? 2 1 கூட்டினா தான் 3. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் பிரித்தோம்னா முன்னாடி 2 பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். அதே மாதிரி தான் இந்த இயர் வந்து பிரிக்கணும். 1 2 3 4 சரியா. இப்போ 11 மைனஸ் 4 போடுங்க. 11ல் உங்களுக்கு 4 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு பிரிக்கும். இப்போ 4,3 என்ன 6ன்னு வருவா. அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸு பின்னாடி 3 ஸ்பேஸு 4 3 கூட்டினா தான் உங்களுக்கு வந்து 7ன்னு வரும். இந்த 2005 to 6 பிரிங்க. 1 2 3 4 5 6 7. அப்போ 11 மைனஸ் 7 என்ன வரும்னு பாருங்கள். 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். 4 வந்து எப்படி பிரிக்கலாம்? 2,2. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு பின்னாடி 2 ஸ்பேஸ் ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து பிரித்து எழுதணும். அடுத்தது இன் ஹெக்டார்ஸ் வந்து சென்டர் பண்ணி முடிக்கணும். ஒன்றுமே இல்லை, இன் ஹெக்டார்ஸும் ஈஸி தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சரியா 12. இந்த 2 பாக்ஸ்க்கு மேலே என்ன வேல்யூ இருக்குது? 20 21 கூட்டினா அப்படின்னா நமக்கு 41 வரும். இந்த 12 மைனஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். 11ல் 2 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 11ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். டிவைட் பை 2 போடுங்க. 1 2 2 4 2 8 14.5 வரும். அப்போ 15 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஹெக்டார்ஸ் வந்து அடிச்சிடணும் சரியா. 15 ஸ்பேஸ் விட்டுட்டு இன் ஹெக்டார்ஸ் வந்து அடிச்சிடணும். இங்கே பாருங்கப்பா, இங்கே போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 12. இந்த 41ல் 12 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5ன்னு வரும். அப்போ நம்ம முன்னாடி 15 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும்? இன் ஹெக்டார்ஸ் வந்து அடிச்சுக்கணும் சரியா. ஓகே, அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணணும்? இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். சொல்லித்தர பாருங்கள். அங்கே வந்து ஒரு மாதிரி இந்த பாக்ஸ்க்கான வேல்யூனா 10, இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 10, இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 10, இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 11 சரியா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7ன்னு இருக்கா. ஓகே, 10 மைனஸ் 7 என்ன? இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 10. அப்போ 10 மைனஸ் 7 என்னப்பா? நமக்கு 3ன்னு கிடைக்கும். 3 எப்படி பிரிக்கலாம்? முன்னாடி 2 பின்னாடி 1 பாருங்கள். முன்னாடி 2 பின்னாடி வந்து 1ன்னு பிரிக்கலாமா? முன்னாடி இருந்து 1 அப்போ முன்னாடி 2 பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் ஓகேவா. அதே மாதிரி தான் இதுவும் 1 2 3 4 5 6 7. அப்போ 10 மைனஸ் 7 என்ன வரும்? 10. இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 7. அப்போ என்ன வரும்? நமக்கு 2,1ன்னு வரும். 3ன்னு வரும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி 1 சரியா. இதெல்லாமே கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. 10 மைனஸ் 7 என்ன வரும்? நமக்கு 3ன்னு வரும். 3 எப்படி பிரிக்கலாம்? 2,1ன்னு பிரிக்கலாம் ஓகேவா. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி தான் இதுவும் 1 2 3 4 5 6 7 சரியா. 7
11ல் 7 பொசிஷன் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு, பின்னாடி பாருங்கள் முன்ன 2 பின்னாடி 2 ஸ்பேஸு விட்டுட்டு இந்த 153 305 அடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த பாக்ஸ்க்கு என்ன வேல்யூ இங்கே இதில் மைனஸ் பண்ணி இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் வந்து மைனஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. அப்புறம் 1 அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நேராகவே நம்ம வந்து எல்லாமே அடிச்சிடலாம். அடிச்சுட்டு கீழே லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த சோர்ஸ் இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் வந்து ஓவர். சரியா? இதுக்காக இந்த கால்குலேஷன் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு தெரியணும். சரியா? மேலேருந்து இது வந்து மேலேருந்து கால்குலேஷன் போடணும்ப்பா. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்